மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக மல்லிகார்ஜுன கார்கே கூறிய வாஸ்கோ டா காமா கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். மல்லிகார்ஜுன கார்கே இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் மற்றும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ஆவார். 5 தசாப்தங்களுக்கும் மேலான அரசியல் அனுபவம் கொண்டவர் இவர். ஒரு மூத்த தலைவர். கர்நாடகாவில் 9 முறை எம்எல்ஏவாகவும் மாநில அமைச்சராகவும் பணியாற்றிய அவர் 2009 முதல் தேசிய அரசியலில் முக்கிய பங்காற்றி வருகிறார். இவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. இவருடைய உழைப்பு அபாரமானது. கவனிக்கத்தக்கவர். மூத்தவர். மே 2023 மாதம் முதல் மணிப்பூர் மாநிலத்தில் நிலவி வரும் இனக்கலவரம் தொடர்பாக அவர் தொடர்ந்து மத்திய அரசை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார். நிலைமை இன்னும் மோசமாகவே உள்ளது. அங்கு அமைதி இன்னும் திரும்பவில்லை. கவலைக்கிடம். நிலைமை சீராகவில்லை. மணிப்பூரில் மேதேயி மற்றும் குக்கிஜோ சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் ஒரு உயர் நீதிமன்ற உத்தரவைத் தொடர்ந்து பெரும் வன்முறையாக வெடித்தது. இது மாநிலத்தின் அமைதியை சீர்குலைத்தது. பல உயிர்கள் பலியாகின. வன்முறை பரவியது. பயங்கரம். எங்கும் பதட்டம். பழங்குடியின அந்தஸ்து தொடர்பான பிரச்சினையே இந்த வன்முறைக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இது மாநிலம் முழுவதும் பெரும் பிளவை ஏற்படுத்தி மக்களை இரு துருவங்களாக மாற்றியது. அரசியல் ரீதியாகவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு பெரும் பிளவு. ஒற்றுமை இன்றி மக்கள். அரசியல் கணக்கிடலின்படி இந்த வன்முறையில் 25,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 60,000-க்கும் அதிகமானோர் தங்கள் இழந்து அகதிகளாக முகாமிட்டுள்ளனர். இது மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியாகும். ஒரு பேரிழப்பு. துயரம். எங்கும் மக்கள் தவிப்பு. மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததைக் கண்டு அங்கு ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் தலையீடு போதிய அளவில் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அங்கு பாதுகாப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அமைதி எங்கே? மக்கள் குரல் கேட்கவில்லை. இந்தச் சூழலில்தான் கார்கே ஒரு வரலாற்று ஒப்பீட்டை முன்வைத்தார். வாஸ்கோ டா காமா போர்ச்சுகலில் இருந்து இந்தியா வர வெறும் 11 மாதங்களை எடுத்துக் கொண்டார் என்றார். அது ஒரு மிகப்பெரிய கனல் பயணம். வரலாற்று சிறப்புமிக்கது. நீண்ட பயணம். சவாலான பயணம். ஆனால் டெல்லியில் இருந்து மணிப்பூர் செல்ல பிரதமர் மோடிக்கு 2 ஆண்டுகள் ஆகியுள்ளது என்று கார்கே கிண்டலாக குறிப்பிட்டார். இது பிரதமரின் அக்கறையின்மையைச் சுட்டுகிறது என்று அவர் மிக வருத்தத்துடன் கூறினார். இவ்வளவு தாமதம் ஏன்? கேள்வி. பதில் இல்லை. தாமதம் ஏன்? மணிப்பூர் எரிந்து கொண்டிருந்த போது பிரதமர் மௌனம் காத்தது மன்னிக்க முடியாதது என்று கார்கே மாநிலங்களவையில் மிக ஆவேசமாக தனது கருத்துக்களை பதிவு செய்தார். பிரதமர் ஏன் வாய் திறக்கவில்லை? மணிப்பூர் மக்களுக்கு யார் பொறுப்பு? மக்கள் தவிப்பு. வேதனை. மௌனம் ஏன்? பிரதமரின் மணிப்பூர் வருகையை வெறும் டோக்கனிசம் என்று அழைத்த அவர், அது மணிப்பூர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானம் மற்றும் ஏமாற்று வேலை என்றார். வெறும் பெயருக்கான பயணம் என்று அவர் வர்ணித்தார். இது முறையல்ல, கண்டுடைப்பு. வெறும் நாடகம். ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் மூலம் மணிப்பூரில் வன்முறை அதிகரிப்பது தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கார்கே தனது உரையில் எச்சரித்தார். இது ஒரு உள்நாட்டு போர் போன்ற சூழலை உருவாக்கியுள்ளது. பயங்கரம். அதிரடி. எங்கும் மிரட்டல். உண்மைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம். சுபம்.